பிசிஓடி பிரச்சனையால பல பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பிசிஓடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் உருவாக்குறது தான் பிசிஓடி அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே ஹார்மோன் சமநிலையின்மை தான் இதற்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது. பழங்கள் நம் அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாய உணவு அப்படின்னு கூட சொல்லலாம். பழங்களில் அதிக அளவு ஆக்சிஜனேற்றங்கள், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்றவை கிடைக்கிறதுனால மருத்துவரும் பழங்களை பரிந்துரைக்கிறார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பழங்கள் தினமும் சாப்பிடுவது அதிக நன்மைகளை தருகின்றது. பிசிஓடி இருப்பவர்களும் பழங்களை எடுத்துக்கொள்வது முக்கியம்தான். ஆனால் பிசிஓடி இருப்பவர்கள் சில பழங்களை தவிர்க்க வேண்டியது கட்டாயம். நம் உண்ணும் பழங்களில் சில பழங்கள் நம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்து பிசிஓடி பிரச்சனையையும் அதிகரிக்கின்றது. எந்தெந்த பழங்கள் நம் உடலில் சர்க்கரையின் அளவை அதிகரித்து பிசிஓடி பிரச்சனையை அதிகரிக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நாம பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். மாம்பழம். பெரும்பாலும் அனைவரும் மாம்பழத்தை விரும்பி சாப்பிடுகிறோம். ஆனால் அதிகப்படியான நுகர்வு பிசிஓடி உள்ளவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஏனெனில் மாம்பழத்தில் இயற்கை சர்க்கரை உள்ளதால் அதிகப்படியான மாம்பழங்களை சாப்பிடுவது இரத்தத்தில் சர்க்கரையை அதிகரிக்கும். இது இன்சுலினையும் அதிகரித்து பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகளையும் அதிகரிக்கின்றது. அடுத்ததாக வாழைப்பழம். வாழைப்பழத்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது ஜிஜி மிக அதிகமாக உள்ளது. நீங்கள் ஒரே நேரத்தில் 2 வாழைப்பழங்களுக்கு மேல் சாப்பிட்டால் உங்கள் சர்க்கரையை அதிகரிக்க செய்யும். இன்சுலின் அதிகரிப்பு விரைவான எடை அதிகரிப்புக்கு வழிவகுத்து உங்கள் பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகளையும் அதிகரிக்க செய்யும். திராட்சை. திராட்சை பழத்தில் இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் என்பதால் அதிக அளவில் சாப்பிட்டால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கும். இதனால் உடல் எடை அதிகரித்து பிசிஓடி பிரச்சனையும் அதிகரிக்கும். தர்பூசணி. கோடை காலத்தில் தர்பூசணியை சாப்பிட அனைவரும் விரும்புவார்கள். ஆனால் தர்பூசணியை அதிகமாக சாப்பிட்டால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரித்து பிசிஓடி பிரச்சனையையும் அதிகரிக்கின்றது. உலர்ந்த பழங்கள். உலர்ந்த பழங்களை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நன்மை பயக்கும். ஆனால் பேரிச்சம்பழம், திராட்சை அல்லது அத்திப்பழங்களை அதிகமாக உட்கொண்டால் அது இரத்த சர்க்கரையை அதிகரிக்க செய்யும். இது உடலில் கார்போஹைட்ரேட் மற்றும் ஃபைபர் உட்கொள்ளலை அதிகரிக்க செய்கிறது. அது இரத்த சர்க்கரை மற்றும் பிசிஓடி பிரச்சனையை மேலும் அதிகரிக்க செய்யலாம். ஹார்மோன் சமநிலையின்மையை ஏற்படுத்தும் பொருட்களை தவறுதலாக கூட உணவில் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அது உடலிற்கு ஏற்றதா என்று அறிந்து கொண்டு சாப்பிடுவது நல்லது. ஆரோக்கியமான எடையை பராமரித்து உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உடற்பயிற்சி செய்வது ஹார்மோன் சமநிலையின்மையை பராமரிக்க உதவும். பிசிஓடிக்கு மருந்து எடுத்துக்கொண்டால் மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவு முறைகளை கையாள்வது சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.